நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவையாறு அரசு கல்லூரி சமூக பணித்துறை உதவி பேராசிரியை விமலா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அதிரை எஃப்எம்க்கு என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன். நான் என்னுடைய பேர் விமலா. நான் 10 வருஷமா அரசர் கல்லூரியில சமூக பணித்துறையில உதவி பேராசிரியரா பணியாற்றிட்டு இருக்கேன். என்னுடைய பணிக்காலங்கள் பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, ரொம்பவே அது எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த தருணங்கள் தான். அது எல்லாமே ஒவ்வொரு நாளும் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த இடம் தான் என்னுடைய அந்த சமூக பணித்துறை. அந்த துறையில நான் பணியாற்றி வருவது எனக்கு மென்மேலும் பெருமை சேர்க்குது. ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துல பணிபுரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். அதாவது சமூக பணித்துறை அப்படின்னு எடுத்துக்கும் போது இதில் உங்களுடைய அந்த அனுபவம் எப்படி இருக்கு மேம்? பொதுவா எல்லாருமே சமூக பணித்துறையினாலே நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது. சமூக பணி அப்படின்னா என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா, சோசியல் சர்வீஸ் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா அப்பட்டமா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க கூட்டுற வேலை செய்வாங்க, தெருக்கூட்டுற வேலை, சுத்தம் பண்றது அப்படின்னு தவறான ஒரு கருத்தை மாணவர்கள் மத்தியில உருவாக்கிட்டு இருந்த காலங்கள் தான். ஆனா அதை தாண்டி இன்னைக்கு சமூக பணித்துறை அப்படின்றது ஒரு மனிதனுடைய, ஒரு குழுவினுடைய, ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனைய அட்ரஸ் பண்ணி அவனுக்கு என்ன பிரச்சனைய அந்த அட்ரஸ் பண்ற அந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்றதுக்கான என்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி மன ரீதியாவோ அல்லது குடும்ப ரீதியாகவோ அவங்களுக்கு டெக்னிக்கலா அவங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை சொல்லி அவங்களுடைய எதிர்காலத்தை சக்தி பண்ண வைக்கிறதான ஒரு பணி தான் இந்த சமூக பணித்துறை. ஓகே மேம். இப்போ சமூக விழிப்புணர்வில் மாணவர்கள் இந்த துறை சார்ந்த படிப்பை எடுத்து செலக்ட் பண்ணி படிக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த படிப்பு பற்றி நீங்கள் மாணவர்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த படிப்பை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது என்ன கோர்ஸ்னே தெரியாம செலக்ட் பண்ணிடுவாங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னடா இந்த கோர்ஸ்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்மள களப்பணிலாம் செய்ய சொல்றாங்க. ஃபீல்டு ஒர்க்னு ஒண்ணு இருக்குமா? அப்ப இந்த ஃபீல்டு ஒர்க் அப்படின்றது களப்பணினா நம்ம அதுல செய்ய சொல்றாங்க. களப்பணியில போய் அவேர்னஸ் கொடுக்க சொல்றாங்க, இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க, மக்கள்கிட்ட பேச சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப இன்கன்வீனியன்ஸா இருக்கே, எப்படி நான் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்கன்வீனியன்ஸ்லேயே இருந்துட்டு இருக்காங்க. முதல்ல சமூக பணித்துறை எடுக்கணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக நம்ம ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சமூக பணியை நம்ம எடுத்து படிப்பதற்கே ஒரு பாக்கியம் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா நாம இந்த உலகத்துல சமூக பணி செய்வதற்காகவே நம்மள கிடைச்சிருக்காருன்னு தான் நம்ம நம்பணும். அதை முதல்ல மாணவர்கள் உணரணும். ஏன்னா இன்னைக்கு பத்தி கண்டுக்காம நிறைய நபர்கள் எனக்கு என்னன்னு போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய நிறைய கலைகள், அந்த கலைகள்னு சொல்லுவோம் இல்லையா, பிரச்சனைகளை தான் நம்ம கலைகள்னு சொல்லலாம். அந்த பிரச்சனைகளை எடுத்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நாம ஒரு பொசிஷன் தான் இந்த சமூக பணி துறை. சமூக பணி மாணவர்கள் படிக்கும் பொழுது அவங்களுக்கு உணரணும். அப்படி உணர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு இந்த சமூகத்துல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் மாணவர்கள். ஓகே மேம். இந்த சமூக பணி அப்படின்றது ஒரு சாதாரண பணி கிடையாது. இந்த பணியை நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா நம்ம மூலமாக இந்த உலகத்துக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஸோ இதை தாண்டி இந்த துறை சார்ந்த படிப்பை மாணவர்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் தகுதிகள் இருக்கணுமா மேம்? யூஜி படிக்கணும், அண்டர் கிராஜுவேட் படிக்கணும்னா 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும். அதே போல பிஜி படிக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே மேம் நான் யூஜி படிச்சுட்டேன், யூஜி நான் பிகாம் படிச்சுட்டேன், பிஎஸ்சி படிச்சுட்டேன், பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டேன், பிஏ தமிழ் படிச்சுட்டேன், எது வேணா படிக்கலாம். யூஜி அவங்களுடைய அண்டர் கிராஜுவேஷன் டிகிரி என்ன வேணா இருக்கலாம். போஸ்ட் கிராஜுவேஷன் எம்எஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க். இப்போ மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் படிக்கிறதுக்கு எனி யூஜி டிகிரி குவாலிஃபைடு. இப்போ எந்த யூஜி டிகிரி படிச்சாலுமே அவங்க எம்எஸ்டபிள்யூ படிக்கலாம். யூஜி டிகிரி படிக்கிறதுக்கு 12th முடிச்சிருந்தா போதும்.
ஸோ பிஎஸ்டபிள்யூ படிச்சாதான் வந்து நான் எம்எஸ்டபிள்யூ படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஸோ எந்த டிகிரி முடிச்சவங்க வேணா எம்எஸ்டபிள்யூ படிக்கலாம். 12th முடிச்சவங்க இல்ல நான் யூஜிலேயே வந்து பிஎஸ்டபிள்யூ படிக்க விரும்புறேன், பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் நான் எடுத்து படிக்க விரும்புறேன் அப்படின்னாக்கா தாராளமா சேர்ந்து படிக்கலாம். வேற எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஓகே மேம். இப்போ எந்த ஒரு படிப்பை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னாலும், இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் படிக்கணும், ஒரு எம்பிபிஎஸ் போக போகிறாங்கன்னா டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும், அதனால அவங்க அதில் ஜாயின் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு படிப்பு அப்படின்னா அந்த படிப்பு மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும், அதனால போவாங்க. ஸோ இந்த சமூக பணித்துறை, அந்த துறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதில் நமக்கு ஒரு பேஷன் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா. ஓகே மேம். இப்போ வந்து இதை 12th பாஸ் பண்ணியிருக்கணும், ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கலாம். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ஏதோ ஒரு நல்லது செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட இதில் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துறையை தேர்ந்தெடுத்து மாணவர்கள் படித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க மேம்? கண்டிப்பாவே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா சோஷியல் ஒர்க் வந்து ப்ராக்டிஸ் பேஸ்டு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ராக்டிஸ் பேஸ்டு ப்ரொஃபஷன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு லா, இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தியரியை படிச்சுட்டு ப்ராக்டிக்கலா அவங்க போய் ஃபீல்டுல இன்டர்ன்ஷிப் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தே வில் அட்டைன் தியர் ப்ரொஃபஷன். இப்போ டாக்டர் அப்படின்னா ஒரு தியரி படிக்கிறாரு, ப்ராக்டிஸ் பண்றாரு. ஒரு பேஷண்ட் வந்து படிக்கும் பொழுதே பேஷண்ட் ஹியூமன் பாடியில வந்து என்ன மாதிரியான ஆர்கன்ஸ் இருக்கு, ஆர்கன்ஸ்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்கு, என்னென்ன மாதிரி டிசீஸ் இருக்குன்னு ப்ராக்டிக்கலா அவங்க எக்ஸ்ப்ளோர் ஆகுறாங்க. அதே சேம் டைம் நாங்க சோஷியல் ஒர்க் ஸ்டூடெண்ட் தியரி படிக்கிறாங்க, தியரி படிச்சுட்டு ப்ராக்டிக்கலா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறாங்க. படிக்கும் பொழுது களப்பணி போறாங்க, ஃபீல்டு ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கும் பொழுது களப்பணி போகும்போது இன்ட்ராக்ட் பண்றாங்க, ஹியூமன் பீயிங்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, பப்ளிக்கை பார்ப்பாங்க, பப்ளிக் கிட்ட என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு கிராமத்துக்கு போறாங்க அப்படின்னா அந்த கிராமத்துல ஆல்கஹால்ல பாதிக்கப்பட்டவங்க அதிகம் இருக்காங்களா, அல்லது சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க அதிகம் இருக்காங்களா, அல்லது வேற ஏதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா, அல்லது வேற ஏதாவது குடும்ப பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டவங்க அதிகமா இருக்காங்களா அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சனையா அட்ரஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறாங்க. படிக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுல அந்த கிராமத்துல எந்த பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்றாங்களோ அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை கொடுக்குறாங்க. இப்படி இவங்க படிக்கும் போதே நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்றது ரொம்பவே சப்போர்ட் ஆகும். அப்படி படிக்கும் போதே என்ன ஆயிடும் அப்படின்னா அவங்க இன்டர்ன்ஷிப் போவாங்க, அப்பவே அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு என்ஜிஓ தன்னார்வ தொண்டு நிறுவனத்துக்கு வேலைக்கு போறாங்க, இன்டர்ன்ஷிப் போறாங்க அப்படின்னா தன்னார்வ தொண்டு நிறுவனத்துக்கு இன்டர்ன்ஷிப் போகும்போதே அவங்க ரெடி ஆயிடுவாங்க. ஓகே, நீங்க அந்த என்ஜிஓலயே சொல்லிடுவாங்க, நீங்க சோஷியல் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா எங்களுடைய என்ஜிஓல நீங்க ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரா வரணும், நல்ல நல்ல ஆலோசகரா வரணும், சைக்காட்ரிஸ்ட் சோஷியல் ஒர்க்கரா வரணும், நீங்க தான் அந்த பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய அரசு திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்களா இருக்கட்டும், மாநில அரசு திட்டங்களா இருக்கட்டும், இரண்டுலையுமே இன்னைக்கு சமூக பணியாளர்கள் அதிகமா அப்பாயின்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சமூக நலத்துறையினால செயல்படக்கூடிய ஒரு பெண்கள் உதவி எண் சொல்லி ஒரு எண் இருக்கு, நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. 181 பெண்களுக்கான இலவச உதவி எண். அதுல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சென்டர் அட்மினா ஒரு சோஷியல் ஒர்க் முடித்த ஒரு பெண்ணா தான் இருக்கணும். அதையும் தாண்டி அதுல கீழே வரக்கூடிய களப்பணியாளரோ ஆலோசகர்களோ எல்லாருமே யாரா இருப்பாங்கன்னா சமூக பணியாளர்களா தான் இருப்பாங்க. இது இல்லாம இப்போ ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அந்த சார்ந்த பணிகள்லையும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இதுல இந்த மாதிரி எல்லாமே இப்போ மாற்றுத்திறனாளி இப்ப ரீசெண்டா கூட மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு நலத்திட்டங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் நடந்தது. அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரியில டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர், மாநில அளவில் இருக்கக்கூடிய கோஆர்டினேட்டர்ஸ், இவங்க எல்லாருமே யாரா இருப்பாங்கன்னா சோஷியல் ஒர்க் ஆஃபீஸர் தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சமூக பணி மாணவர்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஓகே மேம். அதாவது சமூக பணித்துறை அப்படின்னாலே நிறைய பேருக்கு என்ன அப்படின்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம எடுத்து படித்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து நமக்கு வேலையெல்லாம் கிடைக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய குழப்பமும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல பதிலாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமூக பணி அப்படின்ற ஒரு விழிப்புணர்வில் என்னென்னலாம் நம்ம செய்ய போகிறோம், என்னெல்லாம் செய்கிறீங்க மேம்? இப்போ நான் சொன்ன மாதிரிதான் மாணவர்கள் வந்து கிராமத்துக்கு போறாங்க அப்படின்னா ஒரு கிராமத்துல போயிட்டு முதல்ல அந்த கிராமத்துக்கு வந்து பைலட் ஸ்டடி பண்ணுவாங்க. அதுக்கு எங்களுடைய டேர்ம்ல பைலட் ஸ்டடி அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க பைலட் ஸ்டடி போங்க, அங்க போயிட்டு ஒரு கிராமத்தை வந்து பாருங்க, அந்த கிராமத்துல என்ன மாதிரியான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க,
அதுல அங்க இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள்ல வந்து பொருளாதார ரீதியா அவங்க எந்த அளவுக்கு சேஃபா இருக்காங்களா, அன்சேஃபா இருக்காங்களா, செக்யூரா இருக்காங்களா, அல்லது வந்து வேற ஏதாவது ஹெல்த் வைஸ் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குதா, என்ன மாதிரியான விழிப்புணர்வு உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான பிரச்சனையை அந்த கிராமத்துல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஒரு கிராமத்துக்கு போவாங்க, விசிட் பண்ணுவாங்க, பைலட் ஸ்டடி பண்ணுவாங்க. அவங்க போயிட்டு வந்து எங்கள்கிட்ட ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நாங்களும் அவங்களும் சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆஹ் கடைசியா அந்த கிராமத்துல ப்ரையாரிட்டியா என்ன அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது, எதுல உங்களுக்கு ரொம்ப வந்து லேக் இருக்கு அப்படின்றத நாங்க டிஸ்கஸ் பண்ணி மாணவர்களை தேர்ந்தெடுக்க சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டை நாங்க வெளியில இருந்து கூப்பிடுவோம் பேசுறதுக்கு. விழிப்புணர்வு கொடுக்கணும் இல்லையா மக்களுக்கு. ஏன்னா மக்களுக்கு வந்து அறியாமை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த எதுல அறியாமை இருக்கு அவங்களுக்கு, எந்த கருத்து அவங்களுக்கு இன்னும் தெரியாம இருக்கு அப்படின்றத புரிய வைக்கணும் மக்களுக்கு. அப்போ அந்த அறியாமை எதுல அறியாமையோட இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஆல்கஹால் எடுக்காதவங்க யாருமே கிடையாது. ஒரு லிட்டில் பில் பர்சன்டேஜ் தான் வந்து எடுக்காம இருப்பாங்க. அதே போல புகையிலை பயன்படுத்தாதவங்க, அதுவும் முக்கியமா இளைஞர்கள் நிறையவே இருக்காங்க. புகையிலை பயன்படுத்துறவங்க இன்னைக்கு ட்ரக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, போதைப் பொருட்களும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து மக்களோட மக்களா போய் அங்க பேசும்போதோ அவங்கள்ட்ட பைலட் ஸ்டடி பண்ணும் பொழுது நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாங்க. அப்ப உண்மையாவே எந்த பிரச்சனையில அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மகளிர், குழந்தைகள், முதியவர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி சொல்லும் பொழுது நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அந்த தலைப்புல நாங்க ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பண்ண சொல்லுவோம் மாணவர்கள். அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிடுவோம். அவங்க வந்து பேசுவாங்க, அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க. விழிப்புணர்வு ஏற்படுத்துறது மூலம் கண்டிப்பா அந்த கிராமத்துல ஒரு 10 பேராவது அந்த பிரச்சனைல இருந்து வெளில வர்றதற்கு வாய்ப்பு இருக்கு. 100 பேருக்கு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ல கண்டிப்பா ஒரு 10 பேர் கண்டிப்பா வெளில வருவாங்கன்ற நம்பிக்கையோட அந்த ப்ரோக்ராமை சக்சீட் பண்றதுதான். ஓகே மேம். இப்போ இந்த துறை எடுத்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய விழிப்புணர்வையும் நம்ம ஏற்படுத்துகிறோம். அது மூலமாக நமக்கும் பயன்கள் இருக்குது, நம்மளால் மற்றவங்களுக்கும் நிறைய பயன்கள் இருக்கு இல்லையா? ஸோ பொதுவாக இந்த சமூக துறை இதனுடைய நோக்கம் அப்படின்னு என்னவாது இருக்கா மேம்? சமூக பணித்துறையின் நோக்கம்னு எடுத்துட்டாலே ப்ராப்ளம் சால்விங் தான், பிரச்சனையை தீர்த்தல். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது, யாருக்கும் எந்த விதத்திலையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூடாது. இன்னைக்கு டிவோர்ஸ் நடக்குது அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் காரணம், வேற எதுவுமே கிடையாது. ஒரு கணவனும் மனைவியும் ஒற்றுமையோட இருக்கணும் அப்படின்னா அந்த ஒற்றுமை உணர்வு இருக்கணும் உங்களுக்குனாக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்தாலே அவங்க ஒற்றுமையோட இருப்பாங்க. முக்கியமா ஈகோயிஸ்டிக் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கும். அந்த ஈகோவை வந்து புரிய வைக்கணும். எது அந்த ஈகோவை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு கடத்திட்டு போறதுனால தன்னுடைய என்டையர் வாழ்க்கையுமே அதுல ஃபாலோ ஆகும் அப்படின்றத புரியாமலே இன்னைக்கு வந்து மக்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. முக்கியமா லவ் மேரேஜ்ல பார்த்தோம்னா பிஃபோர் மேரேஜ் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற மாதிரி இருப்பாங்க. நாங்க வந்து ரொம்ப வந்து அந்யூன்யமாக நாங்க இருப்போம், என்னுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க. போனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அடாப்ட் பண்ணிக்க முடியாம நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அந்த சுச்சுவேஷனை ஏத்துக்க முடியாம வந்து சூசைட் அட்டன் பண்ணுவாங்க, இல்லையா டிவோர்ஸ் பண்ணுவாங்க, இல்லையா பிரிந்து வாழ்வாங்க கொஞ்ச நாள். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல முடிவை கொடுக்கக்கூடிய பணி தான் இந்த சமூக பணி. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த சமூக பணியுடைய நோக்கம் வந்து பிரச்சனையை தீர்த்தல். இன்னைக்கு பிரச்சனை இல்லாத ஒரு உலகத்தை ஏற்படுத்தணும். அப்படி பிரச்சனை இல்லாத உலகத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா கண்டிப்பா சமூக பணி மாணவர்களாலையும் சமூக பணியாலையும் முடியும். இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா இந்த சமூக பணி துறை சார்ந்த விஷயங்கள சொன்னீங்க. இப்போ இந்த சமூக விழிப்புணர்வு அப்படின்னு பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது மூலமா மற்றவர்கள் மத்தியில் என்னென்ன மாதிரியான தாக்கங்களை நம்மளால ஏற்படுத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நான் நிறைய என்ஜிஓஸ், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா தெருக்கூத்து எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எங்க ஸ்டூடெண்ட்ஸுமே தெருக்கூத்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஸ்ட்ரீட் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஹெச்ஐவி பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், அடுத்தது மதுபோதை பயன்படுத்துறத பத்தி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்கணும்னாக்க ஒரு தெருவுல போய் நம்ம வந்து பர்மிஷன் பண்றதை விட பஸ் ஸ்டாண்டா பண்றதுக்கும் ரெடியா இருப்பாங்க அந்த தன்னார்வலர்கள். ஸோ பேருந்து நிலையங்கள்லாம் இருக்கு இல்லையா, இப்போ ஒவ்வொரு பேருந்து நிலையங்கள்லையும் வந்து உடனே அந்த யாரு நம்மளை சுத்தி இருக்காங்கன்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எதையும் யோசிக்க மாட்டாங்க.
எங்களுடைய மாணவர்களே கடந்த ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்துல ஹெச்ஐவி அவேர்னஸ் வந்து ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலுவலர் மூலமா எங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தாங்க. சரின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு பண்ணறதுக்கு எங்களுடைய பெண்கள், அந்த பெண் மாணவர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லாரும் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 500 நபர்கள் இருக்கக்கூடிய அந்த பழைய பேருந்து நிலையத்துல டான்ஸ் ஆடினாங்க. டான்ஸ் ஆடி மக்களுடைய கவனத்தை ஈர்த்தினாங்க. அந்த டான்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா எய்ட்ஸ் விழிப்புணர்வு பாடல். அந்த எய்ட்ஸ் விழிப்புணர்வு பாடலுக்கு நடனமாடி மக்களுடைய கவனத்தை ஈர்த்து, அப்போ எல்லாரும் கேட்க வந்தாங்க, என்ன என்ன இப்படி ஒன்று நடக்குது அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து எல்லா மக்களுடைய கவனமும் ஈர்க்கப்பட்டது. ஈர்க்கப்பட்டதன் விளைவா என்ன நடந்தது அப்படின்னாக்க, அப்போ ஹெச்ஐவியினுடைய தாக்கத்தை மக்களுக்கு சொல்ல முடிஞ்சது. அப்போ ஒரு பிரச்சனையுடைய தாக்கத்தை மக்களுக்கு சொல்ல முடியக்கூடிய ஒரு பணிதான் இந்த சமூக பணி. அப்படி ஒரு நல்ல தாக்கத்தை, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அவங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, ஓகே எய்ட்ஸ் பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், இனிமே நம்ம எய்ட்ஸை பத்தி வந்து நமக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்கணும், நம்ம எய்ட்ஸ்ல இவ்வளவு பாதிப்பு இருக்கு, இந்த பாதிப்புகள்ல இருந்து நம்ம வெளியில வரணும், அதனால நம்ம சேஃபான ஒரு வாழ்க்கை முறைய வாழணும் அப்படின்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு பணி தான் சமூக பணி. சூப்பர் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரையும் நிறைய விழிப்புணர்வுகளை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்த்ததில் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் சந்தித்த சமூக பணி விழிப்புணர்வு அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இருக்கு மேம். நான் வந்து 10 வருஷத்துல என்னுடைய மாணவர்கள் நிறைய விழிப்புணர்வு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு பேட்ச் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ப்ராக்டிக்கலாவே வந்து ஒரு பெண்களுக்கு வந்து லைவா ஒரு தொழில் பயிற்சி கொடுத்தாங்க. இப்போ பினாயில் எப்படி தயாரிக்கணும், சோப்பாயில் எப்படி தயாரிக்கணும், இதெல்லாமே எங்க மாணவர்கள் செய்வாங்க. அப்படின்னா எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை பத்தியே பார்த்து நாம ஏன் விழிப்புணர்வு கொடுக்கணும், இது ஒரு எதிர்காலத்துக்கு அந்த பெண்களுக்கு உதவி செய்யற மாதிரியான ஏதாவது ஒண்ணு இருக்கணுமே, இதுதான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி 1 டே ஒர்க் ஷாப் போல கண்டக்ட் பண்ணி 1 டேல ஒரு நாள் பயிற்சி வந்து பெண்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த பெண்களை ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அங்க இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு வந்து பினாயில் செய்யறது எப்படி, சோப்பாயில் தயாரிக்கிறது எப்படி, அப்புறம் சோப் பவுடர் எப்படி தயாரிக்கிறது எப்படிக்கான பயிற்சிகள்லாம் கொடுத்தாங்க. அது வந்து ரொம்பவே வந்து ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்தது. இதெல்லாம் செய்ய முடியும் கண்டிப்பா மாணவர்களால. யாரும் இதை செஞ்சுக்க முடியாது. டக்குன்னு ஒரு ஆர்ட்ஸ் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், பிபிஏ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோ, பிகாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோ வந்து இதை செஞ்சிட முடியாது. ஈவன் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோ செஞ்சிட முடியாது. அப்ப அந்த சமூக பணி மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இல்லத்தரசிகள்ல வந்து நிறைய பேர் வந்து அந்த அந்த ட்ரைனிங் இருந்ததுன்னா அவங்க வெளியில போய் ஒரு பொருளாதார ரீதியா வந்து லாஸ் ஆக வேண்டியதில்லை. இவங்களே வீட்டுக்கு தேவையான பொருட்களை ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க இல்லைங்களா? அப்ப சோப்பு தயாரிக்கிறது சொல்லி கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பா சோப்பு அவங்க வீட்டுக்கு தேவையான அந்த துணிக்கு போடுற சோப்பும், துணிக்கு போடுற பவுடரும், குளியல் சோப்புமே வந்து அவங்களால செஞ்சுக்க முடியும், ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும், பினாயில் தயாரிக்க முடியும். ஸோ பொருளாதார ரீதியா அவங்க செக்யூர் ஆவாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிரெடென்ஷியல் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு மறக்க முடியாது. அதே போல நாங்க ஒரு விழிப்புணர்வுல பேசும் பொழுது விழிப்புணர்வு நிகழ்வு கண்டக்ட் பண்ணோம். ஒரு ஆதரவற்ற இல்லம் பக்கத்துல கடுவலின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல வெங்கடேஸ்வரா ஆதரவற்றோர் இல்லம்னு சொல்லி ஒரு இல்லம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட நாங்க விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக போனோம். அப்போ தலைவர்களை பத்தி பேசலாம், குழந்தைங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும்னு சொல்லிட்டு தலைவர்களை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் பேசினேன். பேசும்பொழுது அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த தலைவர்களை பத்தி எல்லாம் பேசினேன். அம்பேத்கர் பத்தி பேசணும், அலெக்சாண்டர் பத்தி பேசணும், அப்துல் கலாம் பத்தி பேசணும். இவங்களை பத்தி பேசிட்டு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வெளியில வரும்பொழுது அந்த குழந்தைங்க எல்லாம் கூடிட்டாங்க. கூடி, மேடம் உங்களுடைய நம்பரை கொடுத்துட்டு போங்க, அக்கா உங்களுடைய நம்பர், எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நம்பர்லாம் வாங்குறாங்க, நாங்க உங்களுடைய நம்பரை கொடுங்க, உங்க நம்பரை வச்சு நாங்க பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன பொசிஷன்ல இருக்கிறேன்னு அவங்கள்ட்ட சொல்லுவேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள் வந்து எங்களுடைய போன் நம்பர் வாங்கினாங்க. அது உண்மையாவே அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது எங்களுக்கு. நல்ல ஒரு தருணம், அதை மறக்கவே முடியாது என்னுடைய வாழ்க்கையில. நிச்சயமா மேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் மாதிரியும் இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான ஃபீல்டு தான் இல்லையா? எப்போவுமே படிக்கிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், ஃபேமிலியை பார்த்துக்கிறோம் அப்படின்றத தாண்டி இந்த வேலையே வந்து ஒரு சமூகம் சார்ந்த ஒரு வேலை, சமூகத்துடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வேலையாகவும் இருந்துட்டுருக்கு.
ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இன்னைக்கு இருக்க காலத்தில் அதிகமாக எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அப்படின்னா என்னவா இருக்கும்? அதை எப்படி அவங்க கடந்து வர்றதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? கண்டிப்பா இன்னைக்கு சவால்கள் இல்லாத பெண்களே இல்ல. கண்டிப்பா இருக்கதான் செய்யும். எந்த பெண்களுக்குன்னு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மனிதனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சவால் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. அப்படி இருக்கக்கூடிய சவால்களை சமாளிக்கிறதுக்கு 3 சூத்திரத்தை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். அது என்னன்னா சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், சுயமரியாதை, செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் ரெஸ்பெக்ட். இது 3யும் நம்ம கடைபிடித்தோம்னா கண்டிப்பா எந்த வகையான சவால்களையும் சந்தித்து கண்டிப்பா மென்மேலும் வளர முடியும் ஒரு பெண்ணால. நிச்சயமா மேம். அதாவது அவங்க அவங்களுக்கு கரெக்டாக இருந்தாங்கன்னாலே போதும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேராசிரியர் அப்படின்றதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி, முன்னாடி இருந்த நிலைக்கும் இப்போ பெண்களுடைய கல்வி நிலை அப்படின்றது எப்படி இருக்கு மேம்? இன்னைக்கு அரசாங்க ரீதியா பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கண்டிப்பா அளிக்கப்படுது. அதே போல பெண்களுக்கான உயர்கல்விக்கான உதவித்தொகையும் கொடுக்கதான் படுது. பெண்கள் வாய்ப்பை பயன்படுத்தணும். எப்போதுமே வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்கிட்டா மட்டும்தான் நம்ம முன்னேற முடியும். எனக்குமே நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. இப்போ என்னுடைய சொந்தக்காரவங்க சர்க்கிள்லயே பார்த்தோம் அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ்லயே ஏன் ரொம்ப வெளி மாவட்டத்திலாம் போய் படிக்க வைக்கிறீங்க, படிக்க வைக்காதீங்க, அதெல்லாம் தப்பு அப்படின்லாம் சொல்லதான் செஞ்சாங்க. ஆனா எனக்குன்னு ஒரு தெளிவு இருந்தது. அந்த தெளிவு இருந்ததுனால எங்க வீட்டுல எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கண்டிப்பா என்னுடைய பொண்ணு அவங்களுடைய லட்சியத்தை அடைவதற்காக எந்த எல்லைக்குனாலும் போயிட்டு கண்டிப்பா எங்களுடைய நம்பிக்கையை காப்பாத்திட்டு வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையை என்னால கொடுக்க முடிஞ்சது. அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய வீட்டுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க அப்படின்னா வீட்ல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்மளுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்கு. ஈவன் இப்ப இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்லாம் தன்னுடைய குழந்தை படித்து நல்ல லெவலுக்கு வரணும், ஹையர் பொசிஷனுக்கு வரணும், நான் இந்த ஊர்ல என்னோட குழந்தையால நான் பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு அம்மா அப்பாவும் நினைக்கிறாங்க. கண்டிப்பா அதை மறுக்க முடியாது. அப்படி நினைக்கும் பொழுது பெண்கள் தான் வாய்ப்பை பயன்படுத்தணும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிஸ்யூஸ் பண்ணாம, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, எங்களுடைய கல்லூரி மாணவர்களையே நான் பாக்குறோம். மாணவர்கள் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிறகடிக்கணும் அப்படின்னு சிறகடிக்கிறேன், எனக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சுன்ற பேர்ல ஃப்ரீடமை தவறான முறையில பயன்படுத்தக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஃப்ரீடம்ன்றது என்னங்க? நமக்கு பிடிச்ச செயலை எந்த தடையும் இல்லாம நம்ம செய்யணும். அப்ப நமக்கு பிடித்த செயல்னா அந்த பிடித்த செயல்ல ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு ஒழுக்கம் இருக்கணும் இல்லைங்களா? அதை தாண்டி நமக்கு என்ன பிடித்த செயல் வந்துட போகுது? அப்போ நமக்கு பிடித்த செயல்களை கால் போன போக்கில் மனம் போகலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கால் போன போக்கில் மனம் போகிறதுக்கு நமக்கு கல்வியறிவு தேவையில்லைங்களே. அப்போ நமக்கு கல்வியறிவு எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய பகுத்தறிவு சிந்தனையை பயன்படுத்தி நம்மளுக்கான முன்னேற்றம், நம் வீட்டிற்கான முன்னேற்றம், நம் சமூகத்திற்கான முன்னேற்றம், நம் உலகத்திற்கான முன்னேற்றம், அதை அடைவதற்கு என்ன வழிகள் இருக்கோ அந்த வழிகளை பயன்படுத்தணும். அதை தாண்டி சுதந்திரம் என்ற பேர்ல தவறான செயல்பாடுகள்ல கவனம் செலுத்தக்கூடாது. கவனம் செலுத்தாம இருந்தாலே கண்டிப்பா ஒரு பெண்ணும் சக்சஸ் பண்ணிடலாம் அவனுடைய கல்வியில. நிச்சயமா மேம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரையும் பெண்கள் சார்ந்த நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்போ உங்களுடைய லைஃப் அப்படின்னு எடுத்துக்கும் போது நீங்க சந்திச்ச ஒரு மிகப்பெரிய சவால்னா என்னவா இருக்கும்? அதை எப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்க மேம்? என்னுடைய சின்ன வயசுல எங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்றது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அப்போ எங்க அப்பா கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவங்க தான். எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா கூட யாருக்குமே ஏதாவது இன்கம், நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ஸ்காலர்ஷிப்க்கு நான் சர்டிஃபிகேட் வாங்கணும், இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும், இதெல்லாம் கொடுத்தாதான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு கூட எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் கிடையாது. அப்ப சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு நான் ஒரு நாளும் கலங்கினது இல்லை. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நானே போறேன் எல்லா இடத்துக்கும், தாலுகா ஆஃபீஸ், யூனியன் ஆஃபீஸ், விஓ ஆஃபீஸ், ஆர்ஐ ஆஃபீஸ், எல்லா இடத்துக்கும் நானே தான் போகிறேன். நானே எனக்கு தேவையான அனைத்தையும் நானே தான் செய்துட்டேன். யாரோடைய டிபெண்டன்ஸையும் அங்கே யாரையும் நான் டிபெண்ட் பண்ணி இருக்கல. இந்த விஷயத்துல என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு என்னால செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு கல்விக்கு தேவையான அனைத்தையும் நானே பெற்றுக்கிட்டேன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு நிறைய சின்ன சின்ன வருத்தங்கள் செய்யும். ஆனா அதுக்காக நம்ம என்னைக்கும் கலங்கக்கூடாது அப்படின்ற மாதிரிதான் நான் வந்திருக்கேன். பொருளாதார ரீதியா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சோம்.
என்னுடைய அக்கா தான், என்னுடைய 3 அக்காவும் தான் என்னை படிக்க வச்சாங்க. நிறைய பிரச்சனைகள்ல நான் சமாளிச்சேன் அப்படின்றத விட என்னுடைய 3 சிஸ்டரும் தான் என்ன படிக்க வைக்கிறதுக்காக நிறைய சவால்களை எதிர்த்திருந்தாங்க. அந்த எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மத்தியிலாம் வந்து படிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லியும் என்ன படிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணது, என்னை விட அதிக சவால்களை ஃபேஸ் பண்ணது என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஓகே மேம். இப்போ உங்களுடைய லைஃப் அப்படின்னு எடுத்துக்கும் போது நீங்களுமே நிறைய சவாலை தாண்டி தான் இப்போ ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ இதே போல் உங்களுடைய பார்வையில் ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றது வந்து சாதாரணமா கிடைச்சிடாது. அதே நேரத்துல ஃபெமினிசம் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெமினிசம் வந்து ஃபேமிலியில பேசிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா அது நல்லாவும் இருக்காது. இன்னைக்கு என்னுடைய கணவர் என்னை நம்பி எங்க வேணா அனுப்புவாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என்கிட்ட என்னோட கணவர்கிட்ட நான் எந்த ஈகோவும் பார்க்க மாட்டேன். நான் எது செஞ்சாலும் என்னோட கணவர்கிட்ட ஷேர் பண்ணிடுவேன். அதே போல கல்யாணம் ஆகாத பெண்களா இருந்தாலும் சரி, அப்பா அம்மா நான் காலேஜ் போறேன்றதே சொல்லுவோம். ஒருவேளை இந்த சினிமாவுக்கு போகணும் டிசைட் பண்ணாலோ, பார்க்கு போகணும் டிசைட் பண்ணாலோ சொல்லிட்டு செய்ய மறுக்குவாங்க. ஏன் மறுக்கணும்? போகணும்னு முடிவு பண்றீங்களா? நல்ல விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே போறோம். அம்மா கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க, அப்பா கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. சொல்லாம செய்யறதுனால தான் பிரச்சனை வரும். எதையுமே சொல்லிட்டு செஞ்சோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. அதே போல நான் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் யாருக்கிட்ட எதுவும் பெர்மிஷன் கேட்கணுன்ற அவசியம் இல்லை, யாருக்காகவும் எந்த பெர்மிஷன் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற ஆணவமும் இருக்கக்கூடாது. கண்டிப்பா எல்லாத்தையும் வீடுன்னு வரும் பொழுது வெளியில நம்ம வீட்டு ஒரு கல்வி நிறுவனத்துக்கோ பணிபுரியறதுக்கோ நம்ம வர்றோம் அப்படின்னா, வரும்பொழுது கல்வி நிறுவனத்துல நடக்கக்கூடிய இதையோ ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு பக்கத்தையுமே நம்ம ஒரு ஹையர் பொசிஷன்ல கூட இருக்கலாம். நம்ம வந்து ஒரு எல்லாரும் நமக்கு வந்து சல்யூட் அடிக்கக்கூடிய ஒரு கேட்டகரியில கூட இருக்கலாம். ஆனா வீட்டுக்கு போகும்போது நமக்கு அந்த பெண்மை அப்படின்ற தன்மை கண்டிப்பா இருந்தாகணும். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையோட நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லா பெண்களும் எல்லா இடத்துலையும் எல்லா துறைகள்லையுமே எந்தவித தடைகளும் இன்றி பணிபுரிய முடியும். சூப்பர் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரையும் உங்களுடைய பயணம் சார்ந்த விஷயங்கள், இந்த சமூக பணித்துறையுடைய நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய நல்ல தகவல்களை இன்னைக்கு அதிரை எஃப்எம் நேயர்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ ஃபைனலாக அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இன்னைக்கு அதிரை எஃப்எம்ல நிறைய ஃபேன்ஸ் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் நிறைய நிகழ்ச்சிகள்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சினால நமக்கு என்ன பயன் இருந்தது, அந்த நிகழ்ச்சினால நம்ம என்ன நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தணும், இந்த தலைப்புல பேசும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது பயனுள்ளதா இருந்தது அப்படின்றத பின்பற்றணும். கண்டிப்பா அதை நம்ம கேட்டோம், இந்த காதுல வாங்கணும், இந்த காதுல விட்டுட்டோம் அப்படின்றது மட்டும் இல்லாம எப்போதுமே அந்த ஃபாலோப் இருக்கணும். ஃபாலோப் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கும். ஏன்னா கண்டிப்பா இன்னைக்கு வானொலியை பொறுத்தவரை நிறைய தகவல்களை மக்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுவீங்க. அப்ப இதுல இருக்கக்கூடிய அந்த பயனாளர்கள் கண்டிப்பா அந்த தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்ல தகவல்கள் எல்லாத்தையுமே உள்வாங்கி தன்னுடைய வாழ்க்கையில எதை பயன்படுத்தணும், எதை எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கண்டிப்பா நம்ம எஃப்எம்ல வந்து இந்த மாதிரியான நிறைய விழிப்புணர்வு பேச்சாற்றல் இருந்த நபர்களை வந்து நீங்க கண்டிப்பா இன்வைட் பண்ணணும். மக்களுக்கு வந்து நல்ல செயல்களை வந்து இன்னும் கொண்டு போய் சேர்க்கணும். இது நீங்க செய்யறது மிகப்பெரிய தொண்டு. இந்த தொண்டு வந்து கண்டிப்பா மென்மேலும் வளரணும்ன்றத என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களா தெரிவித்துக் கொள்கிறேன். பட் இருந்தாலுமே இன்னும் நிறைய தகவல்களை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. மிக்க மிக்க நன்றி மேம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அதிரை எஃப்எம்க்கும் சரளாமாவுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி மேம். நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையா கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட இன்னைக்கு கலந்துக்கிட்டு சமூக பணித்துறை சார்பாகவும் அவங்களுடைய பயணம் சார்ந்தும் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு விமலா அவர்களுக்கு அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களுடன் விடைபெற போவது நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7337769004 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.